அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு எப்படிங்க ஓப்பன் ஆனது அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு ரெண்டு ரீசன் வந்து இருந்தது. ஒன்று வந்து சீஸ்ஃபயரை பற்றியே பேசிட்டு இருந்த போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஈரான் வந்து சீஸ்ஃபயரை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு 14 பாயிண்ட் ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது முடிய போகுது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸ் வந்து திறக்க போகுது, எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்தது. இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் வந்து என்ன மாதிரி ட்வீட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 2 வாரம் மட்டும் போதும், ஈரானை ஒட்டு மொத்தமாக காலி பண்ண, ஈரான் வந்து இனிமேல் சிரிக்காது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து நியூஸ் வந்து கொடுத்துருந்தாரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாக வந்து ஒர்க் ஆனது. காலையிலேயே வீடியோலேயே வந்து இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். க்ரூட் ஆயிலெல்லாம் ஒரு $4 வந்து பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. நிஃப்டி எல்லாம் ஒரு 200 பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று, அதாவது ஃப்ரைடேவோட லோ வந்து 24,127, ஒரு கேப் டவுன் நடந்து கிட்டத்தட்ட 23,814க்கு கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு, ஸோ ஒரு ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட்டாக வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த நெகட்டிவ் நியூஸுக்கு அதாவது அது ஓகே, ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து மாற்றி மாற்றி தான் பேசுவார் அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அளவு பெரிய அளவில் எல்லாம் இறங்கலை. ஏன்னா ட்ரம்ப்போட நியூஸை பேஸ் பண்ணி ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் இறங்கி இருக்க வேண்டியது. பட் அந்த அளவுக்கு வந்து இறங்கலை. ஓகேங்களா, இந்த நியூஸ் மட்டும்தான் பாதிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பாதித்த நியூஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கொடுத்த நியூஸ் தான். அவர் வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வார் வந்து போயிட்டு இருக்குங்க, இந்த வார் போயிட்டு இருக்கனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிகமாக வந்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணுறப்ப பெட்ரோல் ஓட யூசேஜ் வந்து அதிகமாக வந்து குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்து அதிகமாக வந்து பை பண்ணாதீங்க. கோல்டு பை பண்ணுறதுனால ஸோ நமக்கு வந்து அந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் ருப்பி வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பெட்ரோல் யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டும் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்கன்னா அதிகம் வந்து போவாதீங்க தேவையில்லாமல். ஏதாவது உங்களுக்கு யூஸ் இருந்தது அப்படின்னா ஃபாரின் ட்ரிப் வந்து அட்டன் பண்ணுங்க, இல்லைனா அதையும் கேன்சல் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்க வேண்டியதுனா, மற்ற நாடுகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மற்ற நாடுகள் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தப்ப கூட நம்ம இந்தியா வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி எதுவுமே பேசலை. பட் நேற்று அவர் கொடுத்துருக்கிற நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகேங்களா, இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நியூஸ் வந்து கொடுக்க மாட்டாரு. ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கு, அது வந்து கூடிய சீக்கிரம் அந்த நியூஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெளியே வந்துடும். அதை வந்து ஒரு எச்சரிக்கை பண்ற விதமாக தான் அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இந்த நியூஸை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் பணத்தை வந்து வெளியே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐடிஎஸ் மட்டும் இல்லாமல் ஹெச்என்ஐ ரீட்டைல் ட்ரேடர்ஸும் கூட பணத்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. இப்படி இந்த மாதிரி நியூஸஸ் வந்து வர்றப்ப ஓகேங்களா, இந்த இதில் இப்போ ட்ரம்ப்போட நெகட்டிவ் நியூஸ் ஒரு பக்கம், பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொடுத்த ஒரு நியூஸ் ஒரு பக்கம், இந்த 2 நியூஸும் சேரது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வேற. ஸோ இந்த எக்ஸ்பைரில மறுபடியும் வந்து நமக்கு வந்து ஒரு செல் சைடு வந்து போகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டாக் ஹீட் மேப். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ பெரிய ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய அளவில் வந்து பணத்தை எடுத்திருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொஞ்சமாச்சும் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஃப்ரைடே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் 7% இறங்குறப்ப கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இந்த நியூஸ் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லேருந்து பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஸோ நமக்கு வந்து எண்டிங் வரைக்குமே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3,374 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 1,004, டிக்ளைன்ஸ் வந்து 2,290, அன்சேஞ்ச் வந்து 80. ஸோ 52 வீக் ஹைல 129 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ஸ்டாக்ஸும் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 129 ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்டார் வைஸ் க்ளோசிங். ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நெகட்டிவ் தான். அதாவது எஃப்எம்சிஜி, ஹெல்த் செக்டார், ஐடி செக்டார் கூட பெரிய அளவுலலாம் மேலே வரலங்க, ஜஸ்ட் 0.01% தான். ஸோ மற்ற எல்லா செக்டார்ல இருந்தும் பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. சுத்தமாக இந்த ஆட்டோமொபைல் செக்டார் கிட்டத்தட்ட 1.45% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கே தெரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அதிகமாக வண்டி ஓட்ட மாட்டோம், வண்டி தேய்மானமும் ஆகாது.
ஸோ அதன் மூலயமா ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாம் இது அதிகமாக விற்காது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில், அதாவது இந்த நியூஸோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக 2 நாள் இருக்கும், இல்லாமலாம் போகாது. அந்த 2 நாளில் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு செக்டார் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆட்டோ செக்டாராக தான் இருக்கும். ஓகேங்களா, ஆட்டோ செக்டார் அதை சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸில் அதிகமாக வந்து பாதிப்பு, அதாவது செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். பார்க்கலாம், நீங்களும் பாருங்கள், அது வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டி ஆட்டோ எடுத்து வச்சு ஸோ அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து எந்த செக்டாருக்கு வந்து அதிகமாக வந்து பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ ஐடி செக்டார்லாம் பாதிக்காதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பாதிக்காது. மற்றபடி இந்த பெட்ரோல் டீசல் இந்த கான்செப்டில் அடி வாங்கக்கூடிய செக்டார் எது அப்படின்னா நிஃப்டி ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டே ஸ்டாக்ஸ். இப்போ ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா M&M மாருதி கிட்டத்தட்ட 1.46%, 1.87%. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 43 பாயிண்ட்ஸ் மட்டும் மைனஸில் போயிட்டு இருக்கு. ஐசிஐசி பேங்க், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன் ஃபார்மா எல்லாமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவ், மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் பணத்தை வந்து எடுத்துட்டு இருந்தாங்க எஃப்ஐஎஸ். எதுக்கு எடுத்துட்டாங்க, அதாவது எதுக்கு எடுத்துட்டு இருக்காங்கன்னே தெரியல. எங்கேயோ நடக்கிற சண்டைக்கு ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அதை என்ன சொல்றது, அந்த நியூஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான விஷயத்துக்காக பணத்தை வந்து வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் எதுக்கு அடிச்சாங்கன்னே தெரியல. இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடவையா ஒரு நியூஸ் மூலயமா பணத்தை வந்து, அதாவது இந்தியன் நியூஸ் மூலயமா பணத்தை வந்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா கன்சியூம், மேக்ஸ் ஹெல்த், கோல் இந்தியா, சன் ஃபார்மா, இண்டோ நியூலிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன், இண்டிகோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரதி ஏர்டெல், எட்டர்னல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான டாப் லூசர்ஸ். ஓகேங்களா, நமக்கு இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எவ்வளோ தூரம் தாங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம sensible.com யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, sensible.comல இதெல்லாம் அனலைஸ்னு இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர், ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் இதில் போனீங்கன்னாலே தெரியும். கிட்டத்தட்ட நமக்கு இந்த மந்த் ஃபுல்லாகவே இருக்கு. அடுத்த மாதம் இதெல்லாம் டிவிடெண்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து 29th மே, கிட்டத்தட்ட இந்த மந்த் ஃபுல்லாகவே நமக்கு வந்து Q4 ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஓகே, இப்போ சார்ட் வைஸ் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நிற்கிறது வந்து நமக்கு வந்து ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஜோனில் ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நமக்கு வந்து இறங்கிட்டு இருக்கு. இதை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. 5 மினிட்ஸ் கேண்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சா கூட அந்த பேட்டர்ன் வந்து ஃபெயில்யூர் தான். ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் தான் இருக்கு. அதாவது இந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆனா இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த லோக்கு கீழே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகும். அதாவது 23,796க்கு கீழே கேண்டில் வந்து ஓப்பனிங் வைக்கணும். நாளைக்கு க்ளோஸ் கிடையாது, ஓப்பனிங் வச்சது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது இன்னொரு 200 to 250 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா இந்த 23,986ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இல்லைனா ஒரு அகைன் வந்து இந்த இடம் வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடக்கிறப்ப 23,814ங்கிறது ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா, பார்க்கலாம். அதாவது 23,796 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் வச்சா மட்டும்தான் செல்லிங் சைட், இல்லை அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் எக்ஸாக்டா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்ல தான் நிற்குது. இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது இந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா செல் சைட் பிரேக் அவுட் வந்து 24,218. ஸோ மற்றபடி ஒரு ஃபிளாட் மார்க்கெட்டிங் ஓப்பனிங் நடந்தா கூட இந்த ஹை தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது இன்னைக்கான ஹை வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 54,218ங்கிறது செல் சைட் பிரேக் அவுட். மற்றபடி ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா சப்போர்ட் ஜோனுங்கிறது 54,435. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 25,519, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,902. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மிட் கேப். இப்போ நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 14,267, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 14,460. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். இப்போ சென்செக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ நிஃப்டி வந்து நம்ம பார்த்துருந்தோம் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் அப்படின்னு. பட் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 75,848. ஸோ அந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்தியா விக்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்கு இப்போதைக்கு அப்படின்னா ஃப்ரைடே வந்து
ஒரு பையர்ஸ் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10% வரைக்கும் நமக்கு ஏறி ஒரு ஃபியர் மார்க்கெட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால இந்த நிஃப்டி மறுபடியும் இந்த 23,796 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர்னால தான் எல்லாருமே பதறாங்க. கிட்டத்தட்ட 95.43 வரைக்கும் வந்திருக்கு யூஎஸ்டி, அதாவது டாலருக்கு அகைன்ஸ்டா இந்தியன் ருபி. ஸோ வேற எந்த கண்ட்ரிலுமே இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பத்தாவதுக்கு இவர் வர கொஞ்சம் வந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து கொடுத்துருக்காரு. சிக்கனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஏன் வாங்க வேணாங்கிறாங்க, ஒருவேளை இன்னும் டிமாண்ட் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் கோல்டு வந்து வாங்க தான் பார்ப்பாங்களே தவிர கோல்டு வந்து வாங்காமல் வந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஃபாரின் டிராவல் வேணாம் அப்படிங்கிறாரு. அது வேணால் கொஞ்சம் பரவாயில்ல, அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லவே தேவையில்ல, தாராளமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கூட இருந்திருப்பாங்க. இந்த பை கோல்டு அவாய்டு பையிங் கோல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்நிய செலவாணி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்கள் தங்கத்தை வந்து வாங்காமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் வாய்ப்பு இல்லை. ஸோ மற்ற ரெண்டு கூட ஏதோ வந்து வாய்ப்பு இருக்கும். பட் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ரிஷியேஷன் மெட்டல், அப்ரிஷியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிப்ரிஷியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காரை வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லி. டிப்ரிஷியேஷன் என்னன்னா, இப்போ ஒரு காரை வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் விற்றேன் அப்படின்னா அதே 10 லட்ச ரூபாய்க்கு போகாது, ஒரு 6 லட்சமோ 5 லட்ச ரூபாய்க்கு தான் போகும். ஸோ அதுதான் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரிஷியேஷன் என்னன்னா ஒரு லேண்டு வாங்குறது. இப்போ லேண்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் விற்கிறப்ப அதோட டபுள் மடங்காக தான் எனக்கு வந்து வரும் பணம். அதே மாதிரி தான் கோல்டு. ஸோ இந்த மாதிரி அப்ரிஷியேஷன் மெட்டலை வந்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் பீப்புள்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம், கோல்டெல்லாம் இன்னுமே கொஞ்சம் வந்து டிமாண்டில் நமக்கு வந்து மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் காலையில் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் கேப் ஃபில்லிங் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த ஜோனில். ஸோ 9,211ங்கிறது கேப் ஃபில்லிங் சப்போர்ட். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல வந்தால் பை வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ இதோட டார்கெட் வந்து 9,550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, க்ரூட் ஆயில் வந்து செல்லிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. காலையில் 9,600 வரைக்கும் போயிருக்கு. இருந்தாலும் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு ஒரு 100 பாயிண்ட் ஒரு 65 பாயிண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மறுபடியும் ரெக்கவரி ஆகிடும். கிட்டத்தட்ட 9,500 வரைக்கும் இல்லைனா அதையும் தாண்டி மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன்னா ஒரு அன்பிரிடிக்டபிள் கண்டிஷனில் தான் நேச்சுரல் கேஸ் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து தூரமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுமா, இங்கே போகும் இல்லை இங்கே போகும் சொல்லி ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அன்பிரிடிக்டபிள் தான் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 255.4. ஸோ அகைன் மேலே வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 273.7. ஓகே, இப்போ கோல்டு அண்ட் சில்வரை பற்றி நம்ம மார்னிங்லேயே பார்த்துருந்தோம். என்னதான் நமக்கு கீழே தூக்கி போட்டால் கூட மறுபடியும் மேலே வரதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. எக்ஸாக்டாக சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 1,52,400. ஸோ இந்த ஜோன். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் பிரேக் அவுட் பாயிண்ட் தான், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ சில்வரோட பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 2,65,043. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 2,70,984 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட் இருந்தால் கூட ஸோ மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி சென்செக்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சென்சஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 75,999 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி மட்டும் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை இந்த இடத்துல. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து செல்லிங் நடக்கும். இல்லைனா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங்கோ இல்லைனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ரெக்கவரி எல்லாம் இருந்தாலும் இந்த 23,986 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.